இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஏதாவது ஒரு காரியம் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருந்ததுன்னா, ஒரு விஷயத்தை தொடங்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் அதை ஆரம்பிக்கவே முடியல, அல்லது ஆரம்பித்த விஷயத்த முடிக்க முடியல, ஒரு தடை வந்துருச்சு, பாதியில் நிற்குது, இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் அதற்கு என்ன வழிபாடு பண்ணணுன்றதை பற்றி தான் இன்னைக்கு பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். ஏற்கனவே இந்த மாதிரி ஏதாவது காரிய தடை இருந்ததுன்னா அந்த தடை நீங்கி காரியம் சித்தியாவதற்கு, காரிய வெற்றி கிடைப்பதற்கு என்னென்ன கோவில்களுக்கு போகணும், என்னென்ன பதிகங்கள் சொல்லணும்னு நான் வேறு பதிவுகளில் கொடுத்துருக்கேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதெல்லாம் மறைவுடையாய், தோல் உடையாய், வார்சடை மேல் வளரும் பிறைவுடையாய், பிங்ககனே என்றுனை பேசி நல்லால் குறைவுடையார், குற்றம் போராய், கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார், இடர்களையாய், நெடுங்களம் மேயவனே. இந்த பதிகத்தெல்லாம் சொல்லுங்க, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஒருவேளை ரொம்ப நாளாக வர வேண்டிய ப்ரமோஷன் தள்ளி போய்கிட்டே இருக்குது, அல்லது திருமண வரம் அமையவே இல்லை, தள்ளி போயிட்டே இருக்குது, ஒரு வீடு கட்டலான்னு நினைக்கிறோம், நிலம் விற்க மாட்டேங்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியம் தள்ளி போய்கிட்டே இருக்குது, தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குன்னா அந்த காரியம் வெற்றி அடைவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு உச்சிஷ்ட கணபதி வழிபாடு. விநாயகர்லேயே பல வடிவங்கள் இருக்குது, அதை பற்றியும் நான் உங்களுக்கு வேறு பதிவுகளில் சொல்லியிருக்கேன். காரிய வெற்றி கிடைப்பதற்கு உச்சிஷ்ட கணபதி வழிபாடு பண்ணுங்க, கண்டிப்பாக ஒரு மாற்றம் தெரியும். விநாயக பெருமானை வணங்கினால் என்னெல்லாம் கிடைக்கும்? ரொம்ப அழகான பாட்டு. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம். மாமலரால்னா யாரு? தாமரை மலரிலே இருக்கக்கூடிய சரஸ்வதி மகாலட்சுமி, இவர்களுடைய அருள் கிடைக்கும். மாமலரால் நோக்குண்டாம். மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. உச்சிஷ்ட கணபதியை வழிபாடு செய்கிற போது காரிய தடை, காரிய தாமதம் நீங்கி காரிய வெற்றி கிடைக்கும். இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.